பேச வரும் அடுத்த பேச்சாளர் பௌசியா பானு. அறம் செய்ய விரும்பு, ஐயமிட்டு உன் என்றெல்லாம் தான தருமங்களை பற்றி சொன்ன அந்த தமிழ் மூதாட்டி ஏற்பது இகழ்ச்சி என்று சொல்லி இருக்கிறாளே என்ற சந்தேகம் என்னுள் எழுந்தது. உண்மையில் ஏற்பது இகழ்ச்சியா என்ற சந்தேகம் என்னுள் எழுந்தது. அதற்கு முன்னதாக ஏற்பது தண்டனைக்குரியது, தவறானது என்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கலாம். ஏன் இகழ்ச்சி என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறாள் என்று நான் சின்ன ஆய்வு செய்த போது, தமிழன் மானம் போனால் மரித்து போவான் என்பதால் தான் ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்னார். எப்பொழுது யாருக்கெல்லாம் ஏற்பது இகழ்ச்சி என்று ஆய்வு செய்து பார்த்தால், எவன் ஒருவன் மானத்தை இழந்து மதியினை இழந்து இன்னொருவரின் முன்னால் தன்னுடைய சுயநலத்திற்காக கையேந்துகின்றானோ, யாசிக்கின்றானோ, அப்பொழுது ஏற்பது இகழ்ச்சி என்று அவ்வை சொல்லிவிட்டு சென்றார். வள்ளுவன் இன்னும் கடுமையாக சாடுகின்றான். பிச்சை எடுத்துதான் வாழ வேண்டும் என்ற உயிர்கள் படைக்கப்பட்டால் அந்த ஆண்டவனை பிச்சை எடுத்து திரியட்டும் என்று சொன்னார். அண்ணல் காந்தி அதனால் தான் அழகாய் சொன்னார், எனக்கு மட்டும் பதவியில் இருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் உழைக்காமல் உண்ணக்கூடியவர்களின் கூடாரமாக விளங்கக்கூடிய இந்த அன்ன சத்திரங்களை எல்லாம் முதலில் நான் மூடி விடுவேன். பாரதி சொன்னான், சோம்பல் மிக கருதி பாப்பா என்று சொன்னான். ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்ன நம்முடைய நாட்டில் தான் பிச்சைக்காரர்கள் தடுப்பு சட்டம் ஒன்று இருக்கிறது என்று எண்ணுகிற பொழுது நம்முடைய ஏற்றமிக்க பண்பு எங்கே போனது ஐயா? இன்னொன்று சொல்லட்டுமா, இங்கே அலட்டிக் கொள்ளாமல் யாசிப்பவர்கள் ஆன்மீக வேடம் போட்டுக் கொள்ளுகிறார்கள். அதட்டி மிரட்டி யாசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகாரி வேடம் போட்டுக் கொள்ளுகிறார்கள். மரியாதையை காட்டி யாசிப்பவர்கள் மாப்பிள்ளை என்று வேடம் போட்டுக் கொள்ளுகிறார்கள். என்னுடைய தமிழன் இலவசங்களை பெறுவதற்காக அல்லவா வாக்காளன் வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறான். இளம்பூரணர் அழகாய் சொல்லுவார், மானம் என்பது தன் நிலையிலும் தாழாமை, தாழ்ந்தால் உயிர் வாழாமை என்று சொன்னார். நான் இப்படி சொல்லி என்னுடைய நிறைவு செய்கிறேன். தாகத்தால் தவிக்கின்றான் கணைக்கால் இருமுறை. மரியாதை இல்லாமல் குடிதண்ணீர் வழங்கப்படுகிறது. அந்த குடிதண்ணீரை குடிக்க மறுத்து உயிர் நீக்கிறான். தமிழர்களே, மானத்தை தொலைத்து விட்டு பணத்தோடு வாழாதீர்கள், பணத்தை தொலைத்தாவது மானத்தோடு வாழுங்கள் என்று சொல்லி, நீங்கள் எவ்வளவு பெரிய படிப்புகள் படித்தாலும் சரி, எந்த நாட்டில் சென்று வாழ்ந்தாலும் சரி, பாட்டி சொல்லை தட்டி விடாதீர்கள், தமிழ் பாட்டி சொல்லை தட்டி விடாதீர்கள். ஏற்பது இகழ்ச்சி. நன்றி. ஏற்பது இகழ்ச்சின்னா ஏழை எப்படி வாழ்றது? அவளேதான் ஐயமிட்டு ஒண்ணுன்னு சொல்றான் இல்லையா? அன்னை தெரசா நிறைய ஏற்றாங்க. அது இகழ்ச்சியா? எத்தனை வேட்டை வாங்கினாங்க அந்த அம்மா? அது இகழ்ச்சி இல்லை. எதற்காக ஏற்கிறாய் என்பதனை பொறுத்துத்தான் அது இகழ்ச்சியா புகழ்ச்சியான்னு முடிவு. ஏற்பது இகழ்ச்சி இல்லை. சென்னை மாநகரம் முழுவதும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய பொழுது ஏழைகள் குடிசைகளில் இருந்தார்கள், சங்கடப்பட்டாங்க. அரசாங்கம் அவங்களுக்கு ஆளுக்கு 2000 5000 கொடுத்து அவங்களை காப்பாற்றணும் முடிவு பண்ணது. அரசாங்கம் கொடுக்குறப்போ ஐகான் கார்ல போய் அதை வாங்கினா பாத்தியா, அதுதான் இகழ்ச்சி. ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா வேலை பார்க்கிறேன் நம்ம மார்வாடிகள் ராஜஸ்தான் காரெல்லாம் பெரிய கார்ல போய் போர்டுல போய் அந்த 5000 வாங்கினானா அது ஏற்பது இகழ்ச்சி அல்ல. எதற்கு ஏற்கிறோம் என்பதை பொறுத்தது இல்லையா? ஒரு 1000 குழந்தைகளை வச்சு ஒருத்தர் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்திருக்காருன்னா அவரு ஏற்பது. ஆனா ஏற்பது இகழ்ச்சியில இன்னொரு சிக்கலை வச்சிருக்க அந்த கேள்வி, யாரிடம் ஏற்கிறாய் என்பதை பொறுத்து நிகழ்ச்சி இருக்கிறது. கள்ளச்சாராய வியாபாரிட்டையும் கந்து வட்டிக்கு கொடுக்க வேண்டியும் அன்னை தெரசா வாங்கினா அது ஏற்பது இகழ்ச்சி. அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அவன்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கினா அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும்போது அம்பாள் முகத்தை சுடிக்கா சாராயவாட அடிக்கிறாங்க, அது ஏற்பது. ஆனா அருமையா பேசணுடா இன்னைக்கு, நீ ரொம்ப அருமையா பேசு, நல்லா இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக